ஆணோ பெண்ணோ தன்னுடைய துணைக்கு மரியாதை இல்லைன்னா உங்களுடைய மரியாதையும் அங்கே குறையுது. தாய்க்கு பின் தாரம், என் அப்பா மாதிரி என் புருஷன், இந்த வார்த்தைங்க நம்மளை யார் ப்ரொடெக்ட் பண்ணாங்கங்கிறத தான் குறிக்குது. அப்பா பொண்ணுக்கும் அம்மா பையனுக்கும் எல்லா சுச்சுவேஷன்லேயுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனால் அதே டைமில் அம்மா பொண்ணுக்கிட்டேயும் அப்பா பையன்கிட்டையும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் பார்ட்னர்ஸ் கிட்ட கப்புள்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்பா யார்கிட்டையும் தான் பொண்ணு விட்டு கொடுக்க மாட்டார், அம்மா அப்பா கிட்டேயே தான் பையனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. பெரும்பாலும் இப்படி ஒரு சூழல்லேருந்து வர 2 பேரும் ரெஸ்பெக்டையும் சப்போர்ட்டையும் மியூச்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதை கொடுக்க வேண்டியது பார்ட்னர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் உங்கள் பார்ட்னரை எப்படி நடத்துகிறீங்களோ அதை பார்த்து தான் உங்கள் ஃபேமிலியும் அவங்கள நடத்துவாங்க. 2 பேரில் யாராக இருந்தாலும் ஒரு பக்கம் மட்டும் ஸ்டாண்ட் எடுத்தால் இன்னொரு பக்கம் சைலண்ட்டாக இருந்தால் வெளியே எல்லாம் சரியாக தெரிஞ்சாலும் அந்த இன்னொருத்தர் உள்ளுக்குள்ளே தனிமை உணர ஆரம்பிச்சிடுவாங்க. லைஃப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக மீனிங்லெஸ்ஸாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ பார்ட்னர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் இல்லைன்னா உங்கள் மேரேஜ் லைஃப்பும் அங்கே தான் பாதிக்கப்படுது. இந்த கண்டென்ட் உங்களோட கனெக்ட் ஆனால் சப்ஸ்கிரைப் டு ஷே திங்ஸ்.